1953 ஆண்டு நாடு சுதந்திரம் பெற்று 6 ஆண்டுகள் கடந்திருந்தது. வெள்ளையர்களின் ஆதிக்கத்தில் இருந்த இந்தியா சொந்த காலில் மீண்டும் நிற்க தொடங்கியது. அப்போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட அனைவரும் நாட்டின் வளர்ச்சிக்காக பேசி வந்த நேரத்தில் ஒருவர் மட்டும் சம்பந்தமே இல்லாமல் பிள்ளையாரை தூக்கி சாலையில் போட்டு உடைத்துக் கொண்டிருந்தார். இந்துக்களின் மத நம்பிக்கையை உடைக்க வேண்டும் என நினைத்த முகலாயன் கூட நம் மன்னர்கள் கட்டிய கோவிலை நேரடியாக இடித்தான். ஆனால் இவர்களோ அந்த தைரியம் கூட இல்லாமல் சொந்த காசில் விநாயகர் சிலையை வாங்கி வர்ணம் பூசி உடைத்தார்கள். ஏன் விநாயகரை உடைத்தோம் என்ற விளக்கம் வந்தது. 1953 ஆண்டு ஏப்ரல் மாதம் மாங்குடியில் நடந்த போராட்டத்தில் பெரியார் பேசினார். அப்போது நமக்குள் ஜாதி பிரிவினை வரவே கடவுள்தான் காரணம். அந்த கடவுளில் முதன்மையானவர் விநாயகர். எனவே அவரின் சிலையை உடைத்து போராட்டம் செய்யப்பட்டது என்றார். தமிழகத்தில் ஒரு காலத்தில் உடைக்கப்பட்ட பிள்ளையார்தான் இன்று பிள்ளையார்பட்டியிலும் திருச்சி உச்சியிலும் கம்பீர கஜமுகனாக கோடிக்கணக்கான மக்களுக்கு நல் வழிகாட்டி அருள் செய்து கொண்டிருக்கிறார். சிலையை உடைத்த பெரியாரோ நேற்று வந்த சீமான் வரை இழுத்து போட்டு உதை வாங்கும் கதாபாத்திரமாக மாறியிருக்கிறார். இதுதான் பெரியவர்கள் சொல்வார்கள், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்.